மிதுன ராசினியர்கள் எல்லாருக்கும் ஒரு அன்பான வணக்கம். இவ்வளவு நாள் உங்க வாழ்க்கையில பல கஷ்டங்களை, பல ஏமாற்றங்களை சந்திச்சு ரொம்பவே சோர்வடைஞ்சு போயிருப்பீங்க. ஆனா இனிமே வரப்போற காலம் அப்படி இருக்க போறது கிடையாது. குறிப்பா சொல்லணும்னா ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்கு மேல உங்க வாழ்க்கையில நடக்க போற ஒரு விஷயம் உங்களையே ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கும். ஆமாங்க, உங்களை யாரோ ஒருத்தர் ரொம்ப நாளா ரகசியமா நோட்டா விட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்க ஒவ்வொரு அசைவையும் அவங்க ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க யாரு, எதுக்காக உங்களை இவ்வளவு தூரம் கவனிக்கிறாங்க அப்படிங்கறது சீக்கிரமே உங்களுக்கு தெரிய வரும். ஆனா இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரிய வந்த உடனே அத வெளியில யாருக்கிட்டையும் மூச்சு விடாதீங்க. உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படிங்கறத அந்த நபர்கிட்டையும் நீங்க காட்டிக்கவே கூடாது. ரொம்ப அமைதியா இருந்து அவங்க அடுத்து என்ன பண்றாங்கன்னு பொறுமையா இடிக்க மட்டும் பாருங்க. உங்க ராசிக்கு இப்ப கிரக நிலைகள் ரொம்பவே சாதகமா மாறிட்டு இருக்கு. இதனால உங்களை சுத்தி என்ன நடக்குது, யார் எப்படிப்பட்டனுங்க அப்படிங்கறது உங்களால ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்க முடியும். அந்த ரகசிய நபர் உங்க தொழில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க நினைக்கும் ஒரு நல்லவரா இருக்கலாம். இல்லனா உங்க மேல ரொம்ப அன்பும் அக்கறையும் வச்சு அதை வெளியே சொல்ல முடியாம தவிக்கிற ஒருத்தரா கூட இருக்கலாம். இவ்வளவு நாளா நீங்க பட்ட அவமானங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்க போகுது. உங்களோட பொறுமைக்கும் நேர்மைக்கும் கிடைக்க போற ஒரு மிகப்பெரிய பரிசு தான் இந்த நபர். அவங்க உங்க வாழ்க்கையில முழுசா வந்ததுக்கு அப்புறம் உங்க பிரச்சனைகள் எல்லாம் பனி போல விலகிடும். முக்கியமா பண நெருக்கடிகள் எல்லாம் கீருங்கு ஒரு நிம்மதியான நிலைமைக்கு நீங்க வர போறீங்க. பல நேரங்கள்ல நீங்க ரொம்ப தனிமையா வாணி இருப்பீங்க. யாருமே நமக்கு இல்லையே, நம்ம மன கஷ்டத்தை புரிஞ்சுக்க ஒரு ஜீவன் கூட இல்லையேன்னு நினைச்சு பல ராத்திரிகளை தூங்காலும் அழுதுருப்பீங்க. ஆனா அந்த இருட்டான நாட்கள்ல இதோட முடிய போகுது. ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்க போற கிரக மாற்றங்கள் உங்களுக்கான ஒரு தேவதையோ அல்லது ஒரு நல்ல வழிகாட்டியோ உங்க கண் முன்னாடி கொண்டு வர போகுது. அவங்க ரொம்ப நாளா உங்களை தூரத்துல இருந்து கவனிச்சு உங்க நல்ல மனசை முழுசா புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்காகவே தேடி வர போறாங்க. அவங்க கிட்ட நீங்க போய் பேசணும்னு எந்த அவசியமும் இல்ல. அவங்களே உங்ககிட்ட தயக்கத்தோட வருவாங்க. அது வரைக்கும் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். யாரையும் சந்தேகப்படாதீங்க. ஆனா எல்லாரையும் ரொம்ப கவனமா பாருங்க. உங்களுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு தோணும், இவங்க தானோ அப்படின்னு. அந்த நேரத்துல ரொம்ப அமைதியா இருங்க. அவங்க உங்களை எப்படி எல்லாம் நெருங்கி வராங்கன்னு ரொம்ப பொறுமையா கவனிங்க. மிதுன ராசிக்காரங்க பொதுவாவே மத்தவங்களுக்கு ஒண்ணுன்னா துடிச்சு போய் உதவி செய்வீங்க. நீங்க செஞ்ச உதவிகளால முன்னுக்கு வந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது உதவிக்கு ஒரு ஆள் கூட நின்னதில்ல. இந்த வழிய அந்த ரகசிய நபர் ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்காங்க. அவங்க சாதாரணமான ஆள் கிடையாது. உங்களுக்கு என்ன தேவை, உங்க மனசு எதை நினைச்சு ஏங்குதுன்னு துல்லியமா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. உங்க நேர்மைய பார்த்து ரொம்பவே வியந்து போயிருக்காங்க. இத்தனை கஷ்டத்தினையும் நீங்க யாருக்கும் தீங்கு நினைக்காம இருக்கிறது தான் அவங்களை உங்க பக்கம் இழுத்திருக்கு. சில சின்ன சின்ன அடையாளங்கள் மூலமா அவங்க உங்களை நெருங்குறத நீங்க உணரலாம். திடீர்னு உங்களுக்கு கிடைக்கிற ஒரு எதிர்பாராத உதவி, இல்லைன்னா உங்களை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஆதரவா பேசுற ஒரு அறிமுகம், இல்ல ஏதோ ஒன்னா அவங்க இருப்பாங்க. நான் முதலையே சொன்ன மாதிரி அவங்க யாருன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டாலும் நீங்க ரொம்ப இயல்பா நடந்துக்கணும். உங்க முகத்துல எந்த ஒரு ஆச்சரியத்தையோ சந்தோஷத்தையோ வெளிக்காட்டிக்காதீங்க. ஏன்னா அவங்க உங்களை இன்னும் கொஞ்ச நாள் சோதிச்சு பார்க்கலாம். நம்ம நினைச்ச மாதிரி தானா அப்படின்னு உறுதிப்படுத்துறதுக்காக சில விஷயங்களை அவங்க செய்வாங்க. அந்த நேரத்துல நீங்க வழக்கம் போல உங்க வேலையை மட்டும் அமைதியா பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். உங்க குடும்பத்துல இப்போ நடந்துட்டு இருக்கிற குழப்பங்களுக்கும் அவங்க மூலமா ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுது. ரொம்ப நாளா இழுபறியா இருக்கிற விஷயங்கள், குறிப்பா குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள், சொத்து சம்பந்தப்பட்ட தடைகள் எல்லாம் அவங்க உங்க வாழ்க்கையில முழுசா நுழையும் போது மழமழன்னு மாற ஆரம்பிக்கும். உங்க திறமைக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கலையேங்கிற ஏக்கம் உங்களுக்குள்ள ரொம்ப நாளா இருக்கு. அந்த ஏக்கத்தை போக்குற விதமா உங்களுக்கான சரியான இடத்தை அமைச்சு கொடுக்கற ஒரு உந்து சக்தியா அவங்க இருப்பாங்க. நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த நிம்மதியான தூக்கம் இனிமே உங்களுக்கு கிடைக்க போறது. அவங்க யாரு, எங்க இருந்து வராங்கங்கிறத அவங்க வந்த பிறகு உங்க வாழ்க்கையில கிடைக்க போற அமைதி தான் ரொம்ப முக்கியம். மனசை போட்டு ரொம்ப குழப்பிக்காம நடக்கிறபடியே ஏத்துக்க பழகிக்கோங்க. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா கடந்த சில நாட்களாலே உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத உணர்வு தோன்றி மறையும். யாரோ நம்ம கூடவே இருக்கிற மாதிரி, நம்மள வழி நடத்துற மாதிரி ஒரு உள்ளுணர்வு உங்களுக்கு கண்டிப்பா வந்திருக்கும். அது வெறும் திறமை கிடையாது. அந்த குறிப்பிட்ட நபர் உங்க மேல செலுத்துற நல்ல எண்ணங்கள் தான் அது. அவங்க உங்களை வெறும் கண்ணால மட்டும் கவனிக்கல, உங்க ஒவ்வொரு உணர்வுகளையும் ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்க. நீங்க சோரமா இருக்கிறப்போ அவங்களுக்கும் அந்த வலி புரியுது. நீங்க சந்தோஷமா இருக்கிறப்போ அவங்களுக்கும் ஒரு நிம்மதி கிடைக்குது.
இவ்வளவு ஆழமான ஒரு கிணைப்பு உங்க மேல யாருக்கு இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும். உங்க தொழில் செய்யற இடத்துலயோ இல்ல நீங்க அடிக்கடி போற வர இடங்கள்லயோ சில மாற்றங்கள் நடக்கிறத நீங்க இனிமே பார்க்க முடியும். உங்களுக்கு எதிரா செயல்பட்டவங்க, உங்களை பத்தி தப்பா பேசினவங்க எல்லாம் திடீர்னு அமைதியாவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு நீங்க குழம்பி போய் நிப்பீங்க. உங்களுக்கு தெரியாமையே உங்களுக்கு அரணா நின்னு உங்களை பத்தி தப்பா பேசுறவங்களுக்கு அந்த நபர் மறைமுகமா கொடுக்கற பதிலடினா அது. உங்களுக்கு எந்த கெட்ட கேடும் வந்துடக்கூடாதுங்கிறதுல அவங்க ரொம்ப உறுதியா இருக்காங்க. நீங்க எந்த அளவுக்கு நல்லவங்க, உங்க மனசு எவ்வளவு சுத்தமானது அப்படிங்கறத அவங்க மத்தவங்களுக்கு புரிய வைக்கிற வேலைகளை சத்தமே இல்லாம செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் உங்களை தவறா புரிஞ்சுக்கிட்டவங்க கூட இனிமே உங்களை தேடி வந்து அன்பா பேசுவாங்க. இந்த மாதிரி சமயத்துல நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அதிகம் பேசாம அமைதியா நடக்கிறத மட்டும் கவனிங்க. உங்களுக்குள்ள பல கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்கும். அவங்க நம்ம சொந்தக்காரங்களா இருக்குமோ இல்ல ரொம்ப நாள் பழகியவங்களா இருக்குமோ அப்படின்னு உங்க மனசு பல பேரை யோசிச்சு பார்க்கும். ஆனா அவங்க யாருன்னு நீங்க தேடி போக வேண்டிய அவசியமே இல்ல. அவங்க வர வேண்டிய சரியான நேரம் ரொம்ப சீக்கிரமா நெருங்கிட்டு இருக்கு. அவங்க வரும்போது சும்மா வரமாட்டாங்க. உங்க வாழ்க்கைய ரொம்ப உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு போறதுக்கான ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயத்தோடதான் வருவாங்க. அது உங்க பண கஷ்டத்தை போக்குறது மட்டும் இல்லாம சமுதாயத்துல உங்க மதிப்பையும் பல மடங்கு உயர்த்த போகுது. அதனால நீங்க எப்பவும் போல உங்க இயல்பான குணப்போல யார் என்ன சொன்னாலும் கண்டுக்கால உங்க வேலையை மட்டும் சிறப்பா செஞ்சுட்டு வாங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பலவீனமே மத்தவங்களை ரொம்ப சுலபமா நம்பிடுறதுதான். யாரு கொஞ்சம் அன்பா பேசினாலும் அவங்களுக்காக உசிரியே கொடுப்பீங்க. அப்படி நீங்க நம்பின பல பேர் உங்களுக்கு முதுகுல குத்திட்டு போயிருக்காங்க. இதையெல்லாம் அந்த ரகசிய நபர் ரொம்ப தெளிவா பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இனிமே உங்களை சுத்தி எந்த ஒரு போலியான மனிதர்களும் நெருங்க கூடாதுங்கிறதுல அவங்க ரொம்ப கவனமா இருக்காங்க. உங்களுக்கு யார் உண்மையானவங்க, யார் துரோகம் பண்றவங்க அப்படிங்கறத ரொம்ப சூட்சமான முறையில உங்களுக்கு உணர்த்திட்டே இருப்பாங்க. சில பேர் திடீர்னு உங்களை விட்டு விலகி போவாங்க. அதை நினைச்சு நீங்க வருத்தப்படவே கூடாது. ஏன்னா உங்களை சுத்தி இருக்கிற கூட்டத்துல நல்லவங்களை மட்டும் வடிகட்டி உங்க கூடவே பயணிக்க வைக்கிறது தான் அவங்களோட முதல் வேலையா இருக்கும். பண விஷயத்துல நீங்க எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு அந்த நபருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். கடன் பிரச்சனை இல்லைன்னா வர வேண்டிய பணம் வராம இழுத்தடிக்கிறதுன்னு பல வகையில நீங்க மன உளைச்சல்ல இருப்பீங்க. ஆனா இனிமே அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் உங்களை நெருங்க விட மாட்டாங்க. அவங்க உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த தருணத்துல திடீர்னு உங்களுக்கு பல வழிகள்ல இருந்து பண வரவு வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு வரவே வராதுன்னு நினைச்ச பணம் கூட ரொம்ப சுலபமா உங்க கைக்கு சேரும். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்க மறைமுகமா பல காரியங்களை உங்களுக்காக செய்வாங்க. அதனால பணத்தை பத்தின கவலையை இனிமே மூட்டை கட்டி வச்சுட்டு வரப்போற நல்ல காலத்தை எப்படி எதிர்கொள்றதுன்னு மட்டும் யோசிங்க. நீங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையில பல விஷயங்களை மாத்தி அமைக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா அதுக்கான தைரியமோ இல்ல ஆதரவோ இல்லாம தயங்கிட்டு இருப்பீங்க. இனிமே அந்த தயக்கம் உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய மலை மாதிரி அந்த நபர் நிக்க போறாங்க. அவங்க யாருங்கிற அந்த உண்மை தெரிய வரும்போது உங்க கண்கள்ல கண்டிப்பா ஆனந்த கண்ணீர் வரும். இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பெரிய சந்தோஷம் உங்களை தேடி வரப்போகுது. ஆனா திரும்பவும் சொல்றேன், அவங்க யாருன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டாலும் அதை எந்த விதத்திலையும் அவங்க கிட்ட காட்டிக்காதீங்க. ரொம்ப இயல்பா எதுவுமே தெரியாத மாதிரி அவங்க கூட பழக ஆரம்பிங்க. அவங்களா எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்ற வரைக்கும் நீங்க அமைதியா இருக்கிறது தான் உங்க எதிர்காலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன ராசிக்காரங்க மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு போராட்டம் ஓடிட்டே இருக்கும். வெளியில பார்க்க எல்லாரு கூடயும் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்தாலும் உங்களோட நிஜமான கவலையை யார்கிட்டையும் அவ்வளவு சீக்கிரம் சொல்ல மாட்டீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தனிமையான உலகத்தை இது வரைக்கும் யாருமே முழுசா எட்டி பார்த்தது கிடையாது. ஆனா இந்த ரகசிய நபரு உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த பூட்டப்பட்ட கதவை ரொம்ப நாளா மெதுவா தட்டிட்டே இருக்காங்க. அவங்க உங்க கூட பழகுறப்போ ரொம்ப சாதாரணமா தான் இருப்பாங்க. ஆனா அவங்க உங்ககிட்ட கேக்குற ஒவ்வொரு கேள்வியும் நடந்துக்கிற விதமும் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். நம்மள இவ்வளவு சரியா புரிஞ்சுக்க ஒருத்தர் இருக்காங்களே அப்படின்னு நீங்க கண்டிப்பா செலுத்து போறீங்க. உங்களோட சின்ன சின்ன விஷயங்களை கூட அவங்க எவ்வளவு அக்கறையா கவனிச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், நீங்க எப்படி பேசுவீங்க, எந்த விஷயத்துக்கு எப்படி கோபப்படுவீங்கன்னு உங்களை பத்தின அத்தனை நுணுக்கங்களையும் அவங்க விரல் நுனியில வச்சிருப்பாங்க. இந்த அளவுக்கு உங்களை ரசிக்கிற, உங்களை கொண்டாடுற ஒருத்தரை நீங்க உங்க வாழ்நாளிலேயே காத்திருக்க மாட்டீங்க. பல நேரங்கள்ல நீங்க மத்தவங்களுக்கு நல்லதே செஞ்சாலும் அது உங்களுக்கு தப்பாதான் முடியும். நீங்க ஒன்ன நினைக்க அது வேற ஒன்னா நடக்கும். இதனால நிறைய விமர்சனங்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க. இவங்க எப்பவுமே இப்படிதான்,
இவங்களுக்கு எதுவுமே சரியா செய்ய தெரியாது அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்க உங்க மேல பழிய போடும்போது நீங்க யார்கிட்டயும் வாய் விட்டு அள முடியாத தனிமையில தவிச்சிருப்பீங்க. ஆனா இனிமே அந்த நிலைமை அடியோடு மாற போறது. அந்த ரகசிய நபர் உங்களோட உண்மையான குணத்தை, உங்களோட நல்ல மனச உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட போறாங்க. உங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய திறமை ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு அவங்க மத்தவங்களுக்கு அவங்க பாணியில புரிய வைப்பாங்க. இவ்வளவு நாள் உங்களை ஒதுக்கினவங்க எல்லாம் இனிமே உங்களை தேடி வந்து நிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய மரியாதைய அவங்க உங்களுக்கு சத்தமே இல்லாம வாங்கி தர போறாங்க. இது எல்லாமே ரொம்ப அமைதியா எந்த ஆவாரமும் இல்லாமதான் நடக்கும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நடக்கிற நல்ல மாற்றங்களை ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கோங்க. யார்கிட்டையும் உங்களோட இந்த புது சந்தோஷத்தை பத்தி, குறிப்பா இந்த நபர் மேல உங்களுக்கு வந்திருக்கிற சந்தேகத்தை பத்தி பெருமையாவோ இந்த வாய் தவறியோ கூட சொல்லிடாதீங்க. ஏன்னா கண் திருஷ்டிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாவே பட்டுடும். அது நல்லா போயிட்டு இருக்கிற காரியத்தை கூட கெடுத்து விட்டுரும். அதனால இந்த விஷயத்துல நீங்க ரொம்பவே உஷாரா இருக்கணும். அவங்க உங்களுக்குள்ள வர வர உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வசந்த காலனே ஆரம்பிக்க போகுது. அதை முழுமையா அனுபவிக்க நீங்க தயாரா இருங்க. உங்க உழைப்புக்கு எப்பவுமே ஒரு சரியான மதிப்பு கிடைச்சதே இல்லைன்னு நீங்க பல முறை வருத்தப்பட்டிருப்பீங்க. ராப்பகலா நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பீங்க. ஆனா அதோட பலனை சம்பந்தமே இல்லாத வேற யாரோ ஒருத்தர் தட்டிக்கிட்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரி ஏமாற்றங்களை நினைச்சு நீங்க ரொம்பவே நொந்து போயிருப்பீங்க. ஆனா இனிமே உங்க உழைப்ப வேற யாரும் திருட முடியாது. ஏன்னா உங்களை சுத்தி ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வட்டத்தை அந்த ரகசிய நபர் உருவாக்க போறாங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எந்த ஒரு சிறு அங்கீகாரமும் கைவழுவி போகாதபடிக்கு அவங்க ரொம்பவே விழிப்புணர்வா இருந்து உங்களை காக்க போறாங்க. உங்க திறமைய சரியான இடத்துல கொண்டு போய் சேர்க்கிற ஒரு ஏணியா அவங்க செயல்பட போறாங்க. அவங்க ரொம்பவே புத்திசாலிங்க. அதனால நேருக்கு நேரா வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அதிரடியா செய்ய மாட்டாங்க. ரொம்ப நுட்பமா யாருக்கும் எந்த சந்தேகமும் வராதபடிக்கு காய்களை நகர்த்துவாங்க. உங்களை ஒரு உயர்ந்த இடத்துல உட்கார வைக்கணும், நீங்க சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறது மட்டும்தான் அவங்களோட ஒரே குறிக்கோளா இருக்கும். நீங்க துவண்டு போற நேரத்துல எல்லாம் உங்களுக்குள்ள ஒரு புது உத்வேகத்தை, ஒரு புது நம்பிக்கையை கொடுக்கற மாதிரி சில விஷயங்களை அவங்க செய்வாங்க. திடீர்னு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எங்கேயாவது நடக்கும். இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள் உங்களுக்கு பரிசா கிடைக்கும். அதெல்லாம் தற்செயலா நடக்குதுன்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அதுக்கு பின்னாடி அந்த நபரோட ரொம்ப ஆழமான அன்பு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த நபர் யாருன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு அவங்க செய்யற விஷயங்கள் உங்களை அவங்க பக்கம் திருப்பி பார்க்க வைக்கும். ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுங்கிறத நீங்க ஒரு சின்ன சிரிப்பு மூலமா கூட அவங்களுக்கு காட்டிடக்கூடாது. நீங்க எந்த அளவுக்கு அமைதியா எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க உங்களை இன்னும் அதிகமா நேசிக்க ஆரம்பிப்பாங்க. உங்களை இன்னும் எப்படி எல்லாம் சந்தோஷப்படுத்தலாம்னு யோசிச்சு பல புதுமையான விஷயங்களை செய்வாங்க. அந்த அழகான தருணங்களை நீங்க முழுமையா ரசிக்கணும்னா நீங்க உங்க ரகசியத்தை ரொம்ப பத்திரமா பாதுகாத்துக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்க உணர்ச்சிகளை வெளிக்காட்டாம ரொம்ப பக்குவமா நடந்துக்கோங்க. மிதுன ராசிக்காரங்க எப்பவுமே மத்தவங்கள பத்தி யோசிச்சே அவங்க உடம்பையும் மனசையும் ரொம்ப கெடுத்துப்பாங்க. ராத்திரியில சரியா தூக்கம் வராம இரவு ஒரு சிந்தனையில மன அழுத்தம் அதிகமாகி உங்களை ரொம்பவே மாட்டி எடுத்திருக்கோம். ஆனா இப்போ அந்த ரகசிய நபர் உங்க மேல செலுத்த ஆரம்பிச்சிருக்கிற அதீத அன்பால உங்க மனசுல ஒரு பெரிய நிம்மதி குடியேற போகுது. ஏதோ ஒரு மாயஜாலம் நடந்த மாதிரி உங்க உடம்புலயும் மனசுலயும் ஒரு புது தெம்பு திறக்கிறத நீங்களே உணர்வீங்க. நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா நேர்மறையான எண்ணங்களோட செயல்பட ஆரம்பிப்பீங்க. உங்க முகத்துல இத்தனை நாள் இருந்த அந்த சோர்வு மறைஞ்சு ஒரு புது களை வரப்போகுது. இதெல்லாம் உங்களை சுத்தி பரவி இருக்கிற அந்த ஒருத்தரோட நல்ல அதிர்வலைகளால நடக்கிறதுதான். சொந்த பந்தங்கள் மத்தியிலையும் நண்பர்கள் வட்டத்திலையும் உங்களுக்கு இருந்த சில கசப்பான அனுபவங்கள் எல்லாமே மெல்ல மெல்ல மாற ஆரம்பிக்கும். உங்களை எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிட்டு இருந்தவங்க, உங்களை தப்பா பேசினவங்க கூட திடீர்னு உங்ககிட்ட ரொம்ப பாசமா பேச ஆரம்பிப்பாங்க. இதுக்கு காரணமும் அந்த நபர் தான். அவங்க உங்களை பத்தின நல்ல விஷயங்களை மத்தவங்க மனசுல ரொம்ப சாதுரியமாக பதிய வைக்கிற வேலைய ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு யாரு மேலேயாவது கோபம் இருந்தா கூட அதை மறந்து அவங்கள மன்னிக்கிற அளவுக்கு உங்க மனசு ரொம்ப பக்குவமா மாறிடும். அந்த அளவுக்கு உங்க சுபாவத்தையே அந்த நபர் ரொம்ப அழகான நேர்மறையான பாதையில திருப்பி விட போறாங்க. இவ்வளவு நாள் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருந்த நீங்க இனி ஒரு பெரிய சமூகத்துல கம்பீரமா வனம் வரப்போறீங்க. இந்த நேரத்துல நீங்க எக்காரணத்தை அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது. அவங்க யாருன்னு நீங்க 100% உறுதியா கண்டுபிடிச்சா கூட அவங்க பேசுறதுக்கு முன்னாடி நீங்களா போய் நின்னு எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த மொத்த சுவாரஸ்யமும் அப்படியே உடஞ்சு போயிடும்.
அவங்க உங்களுக்காக பல நாள் யோசிச்சு திட்டமிட்டு வச்சிருக்கிற பல பெரிய ஆச்சரியங்கள் எல்லாம் வீணா போயிடும். அதனால உங்க பொறுமையை நீங்க எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்கவே கூடாது. அவங்க உங்களை எப்படி எல்லாம் சந்தோஷப்படுத்தலான்னு ஒரு பெரிய கனவோட இருக்காங்க. அந்த கனவுக்கு நீங்க எந்த வகையிலயும் கடையா இருந்துடக்கூடாது. எல்லாமே உங்க நல்லதுக்கு தான் நினைச்சிட்டு அமைதியா இருந்து நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாருங்க. மிதுன ராசிக்காரங்க எப்பவுமே தங்களுக்குள்ள ஒரு பெரிய திறமையை வச்சுக்கிட்டு அதை எப்படி வெளியே கொண்டு வருதுன்னு தெரியாம ஒரு ஓரமா முடங்கி கிடப்பீங்க. சில நேரங்கள்ல உங்களோட யோசனைகள் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். ஆனா அதை செயல்படுத்துறதுக்கான வாய்ப்புகளோ பொருளாதார வசதியோ இல்லால ரொம்பவே தவிச்சு போயிருப்பீங்க. அந்த ஏக்கம் இனி உங்க வாழ்க்கையில இருக்கவே இருக்காது. ஏன்னா உங்க திறமைய உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்ட ஒரு மிகப்பெரிய மேடைய அந்த ரகசிய நபர் சத்தமே இல்லாம உங்களுக்கு அமைச்சு கொடுக்க போறாங்க. அவங்களுக்கு உங்க மேல இருக்கிற நம்பிக்கையை பார்க்கும்போது உங்களுக்கே உங்க மேல ஒரு புது நம்பிக்கை பிறக்கும். நாம எவ்வளவு பெரிய ஆளா வர வேண்டியவங்க, இத்தனை நாளா நம்மள நாமளே குறைச்சு மதிப்பிட்டோமேங்க நீங்க ரொம்பவே உணர்ச்சி வசப்படுவீங்க. அவங்க கொடுக்க போற அந்த தைரியம் உங்களை ஒரு புது மனுஷனா மாத்த போகுது. உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வளர்ச்சியில ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல் இருக்க போகுது. இதுக்கெல்லாம் ஆணிவேலா இருக்க போற அந்த நபரை நீங்க எக்காரணத்தை கொண்டும் நலசரப்பட்டு வெளிக்காட்டிட கூடாது. அவங்களோட அரவணைப்புல நீங்க இன்னும் நிறைய தூரம் பயணிக்க வேண்டியிருக்கு. அதனால அவங்க கொடுக்கற அந்த அன்பான தருணங்களை மட்டும் மனசார ஏத்துக்கிட்டு உங்க இலக்கை நோக்கி ரொம்ப வேகமா உறுதியா முன்னேறி போயிட்டே இருங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு பொதுவாவே மனசுக்குள்ள ஒரு பெரிய பயம் எப்பவுமே இருக்கும். ஒரு சின்ன சந்தோஷம் உங்க வாழ்க்கையில வந்தா கூட ஐயோ இது நிரந்தரமா இருக்குமா இல்ல இதுக்கு பின்னாடியும் ஏதாவது ஏமாற்றம் காத்துட்டு இருக்குமாங்கிற கவலை உங்களை போட்டு அரிச்சுட்டே இருக்கும். இத்தனை நாள் நீங்க பட்ட அடிகள் அப்படி, அதனால நீங்க பயப்படுறதுலயும் தப்பில்ல. ஆனா இந்த முறை அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வரவே வராது. ஏன்னா உங்களுக்காக இவ்வளவு மெனக்கிடுற அந்த நபர் ஒரு தற்காலிகமான சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கறல. உங்க வாழ்நாள் முழுக்கவும் நீங்க நிம்மதியா இருக்கிறதுக்கான ஒரு நிரந்தரமான அத்திவாரத்தை தான் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டுட்டு இருக்காங்க. உங்க வீட்டுல ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருக்கிற சுபகாரியங்கள், முக்கியமா ரொம்ப வருஷமா தடைப்பட்டு இருக்கிற ஒரு நல்ல காரியம் ரொம்ப பிரம்மாண்டமா நடக்க போகுது. அதுக்கு தேவையான பொருள் உதவிகளையும் ஒரு பெரிய மனபலத்தையும் அந்த நபர் உங்களுக்கு பின்னால இருந்து சத்தமே இல்லாம செஞ்சு கொடுப்பாங்க. நீங்க ரொம்ப சோர்வா இருக்கிறப்போ ஒரு வார்த்தை அன்பா பேச மாட்டாங்களா, நம்ம வலிய புரிஞ்சுக்க மாட்டாங்களான்னு தனிமையில ஏங்கின காலம் எல்லாம் மலையேறி உங்களை சுத்தி எப்பவுமே ஒரு சந்தோஷமான சூழல் இனிமே இருக்க போகுது. உங்களோட சின்ன சின்ன ஆசைகளை கூட அவங்க எவ்வளவு அக்கறையா நிறைவேற்றுறாங்கிறத பார்க்கும்போது உங்களுக்கே ரொம்ப பிரமிப்பா இருக்கும். நீங்க மனசுக்குள்ள ஒரு விஷயத்த வேணும்னு நினைப்பீங்க, ஆனா அடுத்த சில மணி நேரத்திலேயே அது உங்க கண் முன்னாடி நடக்கும். அந்த அளவுக்கு உங்க மனசோட அவங்க ரொம்ப ஆழமா இணைஞ்சிருக்காங்க. இவ்வளவு நாள் உங்களை பத்தி தப்பா நினைச்சவங்க முன்னாடி உங்களை ஒரு ராஜாரா இல்லைன்னா ஒரு ராணியா உட்கார வைக்கணுங்கிறது தான் அவங்களோட ஒரே லட்சியமா இருக்கு. அதனால இந்த சந்தோஷத்தை முழுசா ஏத்துக்க உங்க மனசை இப்பவே தயார்படுத்துங்க. நீங்க எவ்வளவு பெரிய உயரத்துக்கு இனிமே போனாலும் சரி, இந்த ரகசிய நபர் உங்களை நெருங்கி வர்ற அந்த அழகான தருணங்களை எந்த பதற்றமும் இல்லாம ரொம்ப அமைதியா ரசிக்க ஆரம்பிங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கிற இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நேருக்கு நேரா வந்து சண்டை போடுறவங்களை விட கூடவே இருந்து குழி பறிக்கிறவங்க தான் அதிகம். நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு நம்பி கழகிற பல பேர் உங்களுக்கு பின்னாடி பல சதி வேலைகளை செஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனா இனிமே அந்த மாதிரி எந்த துரோகமும் உங்க பக்கத்துல கூட வர முடியாது. ஏன்னா இந்த ரகசிய நபர் உங்களை சுத்தி ஒரு பெரிய கண்ணுக்கு தெரியாத வேலையை போட்டிருக்காங்க. உங்களுக்கு யாரு கெடுதல் நினைச்சாலும் அவங்க நினைச்ச அடுத்த நிமிஷமே அது அவங்களுக்கே திருப்பி அடிக்கிற மாதிரி சில காரியங்களை அவங்க ரொம்ப நுணுக்கமா செஞ்சு வச்சிருக்காங்க. இது உங்களுக்கு வெளியில தெரியாது, ஆனா உங்களுக்கு கெடுதல் நினைக்கிறவங்களுக்கு அது ரொம்ப நல்லாவே புரியும். அதனாவே இனிமே உங்களை பார்த்து உங்க எதிரிகள் எல்லாம் தெரிச்சு ஓடுற பாலம் தான் வரப்போகுது. இவ்வளவு நாள் நீங்க அனுபவிச்ச மன கஷ்டத்தால உங்களுக்குள்ள ஒரு பெரிய வெறுமை இருந்திருக்கும். ஆனா இனிமே காலையில நீங்க தூங்கி எந்திரிக்கும் போதே ஒரு பெரிய சந்தோஷத்தோட ஒரு புது எதிர்பார்ப்போட தான் எந்திரிக்க போறீங்க. அந்த நபர் உங்களுக்குள்ள விதைக்கிற அந்த நல்ல எண்ணங்கள் உங்களை ஒரு காந்த மாதிரி மாத்த போகுது. உங்களை காக்கிறவங்க எல்லாருக்கும் உங்க மேல ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு வரும். உங்க பேச்சுல ஒரு பெரிய தெளிவு இருக்கும். எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்க இனிமே யார்கிட்டையும் போய் கையேந்தி நிக்க வேண்டிய அவசியமே வராது. அந்த நபர் உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே உங்க காலடியில கொண்டு வந்து சேர்க்க போறாங்க.
நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே இந்த விஷயங்களை ரொம்ப இயல்பா எடுத்துக்கிட்டு அந்த நபர் யாருன்னு தெரிஞ்சாலும் உங்க முகத்துல எந்த ஒரு உணர்ச்சியையும் பார்க்காம ரொம்ப தக்குவமா அமைதியா இருக்கிறது மட்டும்தான். மிதுன ராசிக்காரங்க உங்களோட ஆரோக்கியத்துல இதுவரைக்கும் நிறைய சவால்களை சந்திச்சிருப்பீங்க. அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து ஆஸ்பத்திரி செலவுகள்னு ஒரு பக்கம் பணம் தண்ணியா கரைஞ்சிருக்கும். உடம்புல தெம்பு இல்லாம எந்த வேலையும் முழுசா செஞ்சு முடிக்க முடியாம ரொம்பவே சோர்வா இருந்திருப்பீங்க. ஆனா அந்த ரகசிய நபர் உங்க வாழ்க்கையில முழுசா தன்னோட ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிச்ச இந்த தருணத்துல இருந்து உங்க ஆரோக்கியத்துல ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றம் வரப்போகுது. அவங்க உங்க மேல காட்டுற அந்த நேர்மறையான எண்ணங்கள் உங்க உடம்புக்குள்ள ஒரு புது ரத்தத்தை பாய்ச்சுற மாதிரி ஒரு உணர்வை உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். ரொம்ப நாளா உங்களை வாட்டி வதச்ச சில உடல் உபாதைகள் கூட எந்த பெரிய மருத்துவமும் இல்லாம தானாவே சரியாகிறத பார்த்து நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இதுக்கு காரணம் அவங்க உங்களுக்காக மனசார செய்யற வேண்டுதல்களும் உங்க மேல அவங்க வச்சிருக்கிற அளவற்ற அன்பும் தான். உங்களுக்குள்ள இருக்கிற தெய்வ தலமும் இனிமே ரொம்பவே அதிகரிக்க போறது. நீங்க ரொம்ப நாளா போகணும்னு நினைச்சு ஏதோ ஒரு தடங்களால நின்னு போன சில புண்ணிய ஸ்தலங்களுக்கு இந்த நபர் மூலமாலேயே போறதுக்கான வழிகள் ரொம்ப சுலபமா அமையும். அங்க போனதுக்கு அப்புறம் உங்க மனசுல இத்தனை நாளா இருந்த அந்த மிகப்பெரிய பாறை எல்லாம் முற்றிலுமா இறங்கி ஒரு இனம் புரியாத அமைதி உங்களுக்கு கிடைக்கும். இந்த பயணங்கள் மூலமா உங்க வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் எந்த தடையும் இல்லாம அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்கும். அந்த நபர் உங்களுக்குள்ள ஒரு வழிகாட்டியா இருந்து உங்களை ஒரு ரொம்பவே பாதுகாப்பான சந்தோஷமான பாதைக்கு கூட்டிட்டு போறாங்க. இதெல்லாம் நடக்கும்போது நீங்க வழக்கம் போல ரொம்ப அமைதியா இருந்து அவங்க கொடுக்கற அந்த சந்தோஷத்தை எந்த ஆரவாரமும் இல்லாம முழுமையா ஏத்துக்க மட்டும் பழகிக்கோங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு கடந்த காலத்துல நடந்த சில விஷயங்கள் ரொம்ப பெரிய ரணமா மனசுக்குள்ள தங்கி இருக்கும். யாரை நம்பினாலும் கடைசியில நமக்கு மிஞ்சறது ஏமாற்றம் தானாங்கிற ஒரு மிரக்தி உங்களுக்குள்ள ஆழமா கதிஞ்சிருச்சு. ஆனா அந்த வலிகளுக்கு எல்லாம் ஒரு பெரிய மருந்து போடுற மாதிரிதான் அந்த நபரோட மரபு இருக்க போறது. உங்களோட பழைய காயங்களை எல்லாம் அவங்க ரொம்ப அன்பால ஆற்ற போறாங்க. நீங்க சொல்லாமலேயே உங்க கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு இனிமே இந்த கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாதுங்கிறதுல அவங்க ரொம்ப கவனமா இருப்பாங்க. உங்களை சுத்தி ஒரு பெரிய அரணா அவங்க நிக்க போறாங்க. உங்க மனசுக்குள்ள இனி எந்த ஒரு சின்ன கவலையும் எட்டி பார்க்கல அளவுக்கு உங்க உலகத்தையே ரொம்ப அழகா அவங்க மாத்தி அமைக்க போறாங்க. நீங்க இத்தனை வருஷமா அனுபவிச்ச அத்தனை இருட்டுக்கும் சேர்த்து இனிமே உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்க போகுது. உங்களோட இந்த திடீர் உயர்வை பார்த்து உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா கொஞ்சம் பொறாம வரத்தான் செய்யும். நேத்து வரைக்கும் ஒண்ணுமே இல்லாம இருந்தவங்க இன்னைக்கு எப்படி இவ்வளவு தூரம் மேல வந்தாங்கன்னு சொந்த பந்தங்கள்லாம் ஆச்சரியப்பட்டு பாப்பாங்க. சில பேர் உங்களை பத்தி தப்பா பேசவும் முயற்சி பண்ணுவாங்க. உங்களை மறுபடியும் கீழே கள்ளி விடலான்னு கூட திட்டம் போடுவாங்க. ஆனா அதெல்லாம் உங்க காதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த நபர் எல்லாத்தையும் தவிடு பொடியாட்டிடுவாங்க. உங்களை நோக்கி வர எந்த ஒரு கெட்ட பார்வையும் உங்களை நெருங்காதபடிக்கு ரொம்ப சாமர்த்தியமா எல்லாத்தையும் அவங்க பார்த்துப்பாங்க. நீங்க எந்த கவலையும் இல்லாம ஒரு குழந்தைய போல அவங்க பாதுகாப்பில ரொம்ப நிம்மதியா வாழ போறீங்க. இந்த மாதிரி நேரத்துல உங்களோட அமைதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளியில நடக்கிற எந்த ஒரு சலசலப்புக்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கவே கூடாது. யார் என்ன சொன்னாலும் காதுல வாங்கிக்காம உங்களுக்குள்ள ஒரு புன்னகையை மட்டும் வச்சுக்கிட்டு உங்க வேலையை பாருங்க. உங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பெரிய சக்தி பின்னால இருக்குங்கிற அந்த அதீத நம்பிக்கையோட ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைங்க. அந்த நபர் உங்களுக்கு செய்யற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் மனசார ஏத்துக்கிட்டு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவங்க யாருங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டதா காட்டிக்கவே காட்டிக்காதீங்க. அவங்களோட அந்த ரகசியமான அன்பை எந்த இடையூறும் இல்லாம நீங்க முழுமையா அனுபவிக்கணும்னா நீங்க வெளியில ரொம்ப சாதாரணமா எந்த மாற்றமும் இல்லாத மாதிரிதான் நடந்துக்கணும். மிதுன ராசிக்காரங்க சொந்த வீடு கட்டணும் இல்லைன்னா ஒரு நல்ல சொத்து வாங்கணும்னு ரொம்ப வருஷமா மனசுக்குள்ள ஒரு பெரிய கனவை சுமந்துட்டு இருப்பீங்க. ஆனா ஒவ்வொரு தடவையும் அதுக்காக நீங்க முயற்சி பண்ணும் போது ஏதோ ஒரு முட்டுக்கட்டை வந்துட்டே இருந்திருக்கும். கையில காசு சேர்ந்தா இடம் அமையாது, இடம் அமைஞ்சா கணம் பத்தாதுன்னு பல வகையில உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சி இருக்கும். ஆனா இனிமே அந்த கவலை உங்களுக்கு துளி கூட வேண்டாம். இந்த ரகசிய நபர் தன்னோட செல்வாக்கையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களை எந்த ஒரு சட்ட சிக்கலும் தடங்களும் இல்லாம ரொம்ப சுலபமா முடுக்க போறாங்க. நீங்க நினைச்சதை விட ரொம்ப பிரம்மாண்டமான முறையில உங்க ஆசைகள் எல்லாம் ஒவ்வொன்னா நிறைவேற போகுது. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு யோசிச்சு பாக்குறப்போ இது நிஜம்தானா இல்ல நம்ம ஏதோ பகல் கனவு காண்றோமா அப்படின்னு உங்களுக்கே பல நேரங்கள்ல தோணும். அதளவுக்கு இனிமே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனா இதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. உங்களுக்கு கிடைக்கிற இங்க எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும்
வளர்ச்சியும் பார்த்துட்டு இத்தனை நாளா உங்களை எட்டி நின்னு வேடிக்கை பார்த்தவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட வலிய ஒட்ட முயற்சி பண்ணுவாங்க. ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி உங்ககிட்ட இனிப்பா பேசி உங்களுக்குள்ள நடக்கிற விஷயங்களை நோண்டி கேட்பாங்க. அவங்க கிட்ட எல்லாம் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். உங்க மனசுல இருக்கிற எதையும், குறிப்பா உங்களுக்கு உதவி செய்யற அந்த நபரை பத்தின எந்த ஒரு சின்ன குறிப்பையும் யாருக்கிட்டையும் கொட்டி தீர்த்துறாதீங்க. உங்களை சுத்தி ஒரு மாய வலையை பின்னப்படுது, அதுல நீங்க சிக்கிடக்கூடாதுங்கிறதுல அந்த நபர் ரொம்பவே விழிப்பா இருப்பாங்க. நீங்க எந்த அளவுக்கு மனமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அவங்க உங்களுக்காக இன்னும் பல பெரிய காரியங்களை சாதிச்சு கொடுப்பாங்க. நீங்க வேலை செய்யற இடத்துலயும் சரி, தொழில் செய்யற இடத்துலயும் சரி, இது வரைக்கும் உங்களை மதிக்காதவங்க எல்லாம் இனிமே எழுந்து நின்னு மரியாதை கொடுக்கற அளவுக்கு உங்க அந்தஸ்து உயர போகுது. உங்களோட ஒவ்வொரு அசைலையும் அந்த நபர் ரசிச்சு பாக்குறாங்க. நீங்க ஜெயிக்கணும், தலை நிமிர்ந்து நடக்கணுங்கிறதுக்காகவே அவங்க திரைக்கு பின்னாடி இருந்து பல தியாகங்களை செஞ்சிட்டு இருக்காங்க. நீங்க அவங்கள நேர்ல பாக்குறப்போ மனசுக்குள்ள ஒரு பெரிய நன்றி உணர்வு பொங்கும். ஆனா அது கூட நீங்க வார்த்தைகளால சொல்லிடக்கூடாது. உங்க கண்களால மட்டும்தான் அதை நீங்க வெளிப்படுத்தணும். அவங்களுக்கு உங்களோட இந்த நிதானமும் பக்குவமும் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, உங்க பொருளையை மட்டும் கைவிடாம அந்த நபர் உங்களை கூட்டிட்டு போற அந்த அழகான பாதையில எந்த சலனமும் இல்லாம தொடர்ந்து பயணிச்சுட்டே இருங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு குடும்பத்துக்குள்ள எப்பவுமே ஏதோ ஒரு சலசலப்பு இருந்துகிட்டே இருக்கும். நீங்க நல்லது செஞ்சாலும் அதை குத்தமா சொல்றதுக்குன்னே சில சொந்தக்காரங்க இருப்பாங்க. ஆனா இனிமே அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் உங்களை பார்த்து கொஞ்சம் பயப்படவே ஆரம்பிப்பாங்க. அந்த ரகசிய நபர் உங்க வாழ்க்கையில தன்னோட பார்வையை திருப்பினதுல இருந்து உங்க குடும்பத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி சிம்மாசனமே அமைய போகுது. உங்களை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சவங்க, உங்களை ஏளனமா பேசினவங்க எல்லாம் இனிமே உங்ககிட்ட ரொம்ப பவ்யமா நிக்க போறாங்க. அவங்களுக்கே தெரியாம அவங்க மனசுல உங்க மேல ஒரு பெரிய மரியாதைய அந்த நபர் விதைச்சு விட்டுருவாங்க. உங்களை சுத்தி எப்பவுமே ஒரு பாதுகாப்பான வளையம் இருக்கிறத நீங்க ரொம்ப நல்லாவே உணர முடியும். ரொம்ப நாளா ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்காக நீங்க காத்துட்டு இருப்பீங்க. அது உங்க தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய அங்கீகாரமா இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப நாளா இழுத்துட்டு இருக்கிற ஒரு பிரச்சனையா இருக்கலாம். அதுல உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு சீக்கிரமே வரப்போகுது. அந்த நபர் தங்களுக்கு இருக்கிற எல்லா பலத்தையும் பயன்படுத்தி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை எந்த தடங்களும் இல்லாம வாங்கி தரப்போறாங்க. இது நடக்கும் போது நீங்க ஆச்சரியத்துல உறைஞ்சு போயிடுவீங்க. இத்தனை வருஷ கஷ்டத்துக்கு ஒரு நல்ல விடிவு காலம் பிறந்துருச்சுன்னு உங்க கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் வரும். ஆனா அந்த நேரத்துல கூட நீங்க அந்த நபரை பத்தின எந்த விஷயத்தையும் வாய் தவறி கூட மத்தவங்க கிட்ட சொல்லிடவே கூடாது. நீங்க எந்த அளவுக்கு இந்த விஷயத்த ரகசியமா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான அதிர்ஷ்டம் பல மடங்கா திருக்கிட்டே போகும். உங்க சந்தோஷத்தை நீங்க குடும்பத்தோட சேர்ந்து ரொம்ப பிரமாதமா கொண்டாடுங்க. ஆனா அதுக்கு காரணமான அந்த சக்தி யாருன்னு மட்டும் யாருக்கும் தெரியாம பாத்துக்கோங்க. நீங்க ரொம்ப இயல்பா இது இயற்கையா நடந்துச்சுன்னு எல்லாரும் நம்புற மாதிரி நடந்துக்கணும். அந்த நபருக்கு உங்களோட இந்த அமைதியான குணம் ரொம்பவே பிடிக்கும். நீங்க எந்த ஒரு ஆரவாரமும் இல்லால ரொம்ப பக்குவமா நடந்துக்கும் போது அவங்க உங்களுக்காக இன்னும் பல பெரிய காரியங்களை செய்ய காத்துட்டு இருப்பாங்க. அதனால நடக்க போற அத்தனை நல்ல விஷயங்களையும் ரொம்ப அமைதியா வேடிக்கை பார்த்துக்கிட்டே உங்க வெற்றியை நோக்கி நீங்க போயிட்டே இருங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு இவ்வளவு நாள் இருந்த இருட்டு விலகி ஒரு முழுமையான வெளிச்சம் கிடைக்க போற நேரம் வந்துருச்சு. ஆகஸ்ட் 25 மேல உங்க வாழ்க்கையில நடக்க போற ஒவ்வொரு நகர்வும் உங்களை ஒரு பெரிய உச்சத்துக்கு கொண்டு போக போகுது. அந்த ரகசிய நபர் உங்களுக்கு கொடுக்க போற இந்த புது வாழ்க்கை வெறும் பணத்தையோ காசையோ மட்டும் தராது. நீங்க இழந்த அத்தனை நிம்மதியையும் திருப்பி தரப்போகுது. உங்களுக்காகவே வாழ்ந்த ஒருத்தர் உங்க கூடவே இருக்கும்போது இனிமே உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் தேவையில்லை. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்க மனசை ரொம்ப சுத்தமா வச்சுக்கிட்டு வரப்போற இந்த நல்ல மாற்றங்களை முழுமையா ஏத்துக்கிறது மட்டும்தான். உங்களை சுத்தி என்ன நடந்தாலும் சரி, நீங்க உங்க இயல்பான குணத்தோட ரொம்ப அமைதியா எல்லாத்தையும் கடந்து போங்க. இத்தனை நாள் நீங்க சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் இனிமே சந்தோஷமான பலன்கள் கிடைக்க போறது. உங்க மனசுல இருக்கிற அத்தனை ஆசைகளும் ஒன்னொன்னா நிறைவேறி நீங்க ரொம்ப சந்தோஷமா ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில நடக்கிற இந்த அழகான தருணங்களை ரொம்ப பத்திரமா பாதுகாத்துக்கோங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்க தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. இனி வரும் காலங்கள் எல்லாமே உங்களுக்கு வசந்த காலம்தான். உங்க முகம் எப்பவுமே ஒரு சந்தோஷமான புன்னகையோட பூரிச்சிருக்கணும். இந்த நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில எல்லா வளங்களையும் கொண்டு வந்து சேர்க்கட்டும். ரொம்ப தைரியமா இருங்க. உங்களுக்கு எல்லாமே நீ நல்லதாவே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.